வணக்கம் நண்பர்களே. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனைகள் கற்பனைகள்லாம் உண்மையா இருக்கிறது நடக்கிறது எல்லாம் நம்மளோட கனவுல தான் வரும். அது 8 மணி நேரம் தூக்கத்துல எப்ப வேணும்னா வரலாம். ஆனா தூக்கத்திலே இருக்கிற கோமா பேஷண்ட்ஸோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதோட விளைவை பத்தி 2019ல நிகிட்டா ஆர்கனோவோட இயக்கத்தில் வெளிவந்த ரஷ்ய மொழி திரைப்படமான கோமாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். எடுத்ததும் மாட மாளிகைகள் மட்டும் இல்லாம வானத்தை தொடர ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பில்டிங்ஸா நிறைஞ்சி பார்க்கவே கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒரு ஹைடெக் சிட்டியை காட்டுறாங்க. திடீர்னு அந்த இடம் இருள் சூழ்ந்து அழிஞ்சு போக ஒரு பொண்ணுக்கு கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அப்போ இருள் சூழ்ந்த இடம் மறுபடியும் வெளிச்சமாகி வர முன்னாடி பார்த்த ஹைடெக் சிட்டியோட 3D மாடல் இருக்கிற வீட்டுல தூக்கத்துல இருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. அந்த ரூமை புதுசா பாக்குறாப்புல சுத்தி பார்க்க அங்க இருக்கிற போட்டோவை எடுத்து பார்த்தா அவரோட மூஞ்சி இருக்கு. கூட இருக்கிற பொண்ணோட முகம் சரியா சுரண்டாத ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி காட்சி அளிக்குது. அதோட சேர்த்து ஃப்ரிட்ஜும் தரையும் அப்படிதான் தெரியுது. என்னடா நடக்குதுன்னு மேல பார்க்க அழிஞ்சு போன கருப்பு பவள பாறைகள் மாதிரி காட்சி அளிக்குது. அந்த அதிர்ச்சியிலேயே வெளியே வர அங்க இருக்கிறவர்கிட்ட என்னமோ தப்பா இருக்குன்னு கேட்க அவரும் கடிச்சு போட்ட ஆப்பிள் மாதிரி தான் தெரியுறாரு. அலறி ஓடி வெளியே வந்து பார்த்ததும் அந்த பில்டிங்கே அப்படிதான் இருக்கு. சுத்தி இருக்கிற இடம் ஃபுல்லா ஏடாகுடமா இருக்க எல்லா இடமும் ஏதோ ஒரு கருப்பு வழியில கனெக்ட் ஆகி இருந்தாலும் ஒன்னும் தசைக்கு ஒரு பக்கம் திருப்பி வச்ச மாதிரி காட்சி அளிக்குது. சுத்தி இருக்கிற மனிதர்களும் அப்படிதான் இருக்காங்க. பார்க்கவே கோளாறான பிரம்மாண்டமா இருந்தாலும் கண்ணுக்கு புதுசாவும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவும் தான் காட்சி அளிக்குது. அந்த ஆளு சுத்தி பார்த்துட்டே வர அங்க அரையும் குறையுமா இருக்கிற பில்டிங் கிட்ட வந்ததும் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்க அது முழுசா உருவெடுக்குது. அதை பார்த்து சந்தோஷப்படும் போது அங்க ஒரு கருப்பு உருவத்தை பார்த்து என்னடா இதுன்னு யோசிக்க அது கிட்ட வந்து அந்த ஆளை கொல்லணும்னு வரும்போது அதை சுட்டு அவர்கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க 3 பேர். இவன் தான் நாம தேடி வந்தவன் சொல்லிட்டு கூட்டிட்டு போக படிக்கட்டு முனைக்கு வந்ததும் இதுக்கப்புறம் எங்கடா போறதுன்னு பார்க்கும்போது எண்ணத்தை எட்டி பார்க்கிற குதிச்சு தொலை மூதேவின்னு தள்ளிவிட பாதாளத்தில் இருக்கிற சைனீஸ் ஏரியாவுக்கு சறுக்கிட்டு போறாரு. சுத்தி பார்க்க நேரம் இல்ல, வா போலாம்னு அவரை இழுத்துட்டு போறாங்க. தப்பிச்சு போக ரூட்டை தேட அஸ்ட்ரானமர் கொடுத்த துருப்பு சீட்டு ஒரு மண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி வாங்க போலாம்னு எகிரி குதிச்சதும் கீழே விழாம மேல் நோக்கி பறந்து போறாங்க 3 பேரும். பின்னாடி துரத்திட்டு வந்த கருப்பை பார்த்துட்டு வேற வழி இல்லாம அந்த ஆளு எசக்க பெசக்கா குதிக்க பில்டிங்ல விழாம முனைய பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு. அவரை இழுக்க முடியாம ஃப்ளையும் பைலட்டும் முழிச்சிட்டு இருக்க இவங்களை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபேண்டம் அசால்ட்டா தூக்கி விட்டு சீக்கிரம் ஓடுங்கன்னு சொல்றாரு. பின்னாடி வந்த கருப்பை சுட்டு தள்ள அவரோட கையை காயப்படுத்திடுது அந்த கருப்பு. அதை மறைச்சிட்டு எல்லாரும் போங்கன்னு சொல்லி கீழே வர அங்கேயும் வந்த விடாது கருப்பை பைலட் மனித வெடிகுண்டா மாறி அவனோட சேர்த்து அதையும் வெடிச்சு சதிச்சிடுறாரு. அதை பார்த்து கலங்கி போன ஃப்ளை இனிமே உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போக முடியாது, பின்னாடியே வான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆளும் பீதிலேயே அவங்க பின்னாடி போய் யாரியா நீங்க, என்ன நடக்குது இங்கன்னு கேட்க நீ எதனா ஆக்சிடென்ட்ல மாட்டி கோமால போயிருக்கலாம், இந்த இடம் ஃபுல்லா கோமால இருக்கிறவங்களோட ஞாபகத்துல ஏங்கிட்டு இருக்கு, சுத்தி இருக்கிறத பார்த்தாலே தெரியும் மூளையில இருக்கிற நரம்பு மண்டலங்கள் போலதான் எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கும், அவங்க ஞாபகத்துல இருக்கிற மனிதர்கள்லாம் அரையும் குறையுமா தான் இருப்பாங்கன்னு அந்த பொண்ணு விளக்குறாங்க. அப்ப யார் அந்த கருப்பு உருவம், எதுக்காக நம்மள துரத்துதுன்னு கேட்க அவர் தலையில அடிபட்ட காயத்தை அழகா சரி பண்றாங்க. என்னமா ஃப்ளை மொக்க போட்டது போதும், நம்ம ஏரியா சேஃபா இருக்குதான்னு வாட்சா விடுன்னு ஃபேண்டம் சொல்ல ஏரியால எந்த ஆபத்தும் இல்லைன்னதும் அங்க இருக்கிற பழைய வேன்குள்ள போக புல்வெளி பகுதியில இருந்து ரயில் ட்ராக் பகுதிக்கு கனெக்ட் ஆகிற மீடியமா இந்த வேன் திகழ்து. உள்ள வந்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பைலட் எங்கன்னு கேட்க அவன் ரீப்பர்ஸை போட்டு தள்ள உயிர் தியாகம் பண்ணிட்டான், என்ன கர்மத்துக்கு இவனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தோம்னு தெரியலன்னு ஃபேண்டம் கடுப்புல புலம்பும் போது அவன் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஃப்ளை கிட்ட அவனுக்கு இந்த இடத்தை சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு போறாரு யான். இவர் தான் இந்த குரூப்புக்கே தலைவர். புதுசா வந்தவர்கிட்ட அந்த கருப்பு உருவத்துக்கு நாங்க வச்ச பேரு ரீப்பர்ஸ். இந்த இடத்துக்கு வர வழி எல்லாத்தையும் வெடிச்சு சிதைச்சதால ரீப்பர்ஸால இங்க வர முடியாது, ஆனா பாதுகாப்புக்கு நாங்க வாட்சா விட்டுட்டு தான் இருப்போம். நம்ம தலைவர் யான் ரீப்பர்ஸே இல்லாத ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு நம்புறாரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக உதவியா இருக்கிறவங்கள தான் யான் சூஸ் பண்ணி சொல்லுவாரு. அப்படி சொல்லி தான் உன்னை நாங்க இங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். இங்க யாருக்கும் அவங்களோட உண்மையான பேர் தெரியாது, அதனால யாருன்னா உனக்கு பட்ட பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீயே ஒரு பேரை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல உள்ள வந்த பீதிலேயே புலம்பும் போது இங்க உனக்காக ஒருத்தன் செத்து போயிருக்கான், உன் உடம்பு கோமால எங்கேயோ இருக்கு, ஆனா நீ இங்க உல்லாசமா தானே இருக்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு ஃப்ளை சொல்ல ஒரு ரூம்லயும் செவுத்துல தெரியிற இடத்தை பத்தி கேட்க அது எல்லாம் தூங்கும் போது வர கனவு செவுத்துல தெரியும், உன் ரூம் காலியா இருக்கேன்னு யோசிக்காத, உனக்கு வர கனவு கூடிய சீக்கிரம் செவுத்துல தெரியும், இந்த இடத்தை பத்தி
பத்தி முழுசா தெரிஞ்சது யான் மட்டும்தான். இங்க நாங்க நிம்மதியா வாழ்றோம்னா அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நீயும் அவருக்கு கடமைப்பட்டிருக்க. நாளைக்கு உன்னை டெஸ்ட் பண்றோம், இப்ப தூங்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஃப்ளை. தூங்கும்போது ஹைடெக் சிட்டியோட வரைபடத்தையும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரிடம்ஷனோட விளம்பரமும் கனவுல வர, ஏதோ ஒரு சர்ச் பில்டிங்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த கார் ஆக்சிடென்ட்ல முகம் தெரியாத பொண்ணு வண்டி ஓட்ட விபத்து நடக்கிற கனவு தெளிஞ்சி தூக்கத்திலிருந்து அலறி எழுந்ததும் செவுத்துல அந்த விபத்தோட பாதிப்பு தத்ரூபமா காட்சியளிக்குது. அத கிட்ட போய் பார்க்க காருக்குள்ள இருந்து அந்த பில்டிங்க அவரே பார்க்கறத பார்த்து புரியாம நிக்க, உள்ள வந்த ஃபேண்டம் அதை பார்த்துட்டு நீ வேற லெவல் தான்ப்பா, யான் உன்னை பத்தி யோசிச்சது தப்பா போகாது போல, நீ புத்திசாலி தான், அதனாலதான் சொல்றேன் ஃப்ளை கூட நெருங்கி பழகாத, அது ஏன் ஆளு புரியுதான்னு மிரட்ட அப்படின்னு அவ சொல்லிட்டோம். நீ சொல்லாதன்னு புதுசா வந்தவர் சொல்ல, வெளியே வா தம்பி உனக்கு டெஸ்ட் வைக்கணும்னு கூட்டிட்டு வந்து, இங்க புதுசா வரவங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்த தான் இந்த டெஸ்ட். நம்ம குரூப்ல ஸ்பிரிட்டுக்கு ரீப்பர்ஸை கண்டுபிடிக்கிறதோட சேர்த்து ஆவிங்களை உருவாக்குற திறமை இருக்கு. அஸ்ட்ரானமர்னால இந்த இடத்தோட ரூட்டை வரைய முடியும். செத்து போன பைலட்டால புதுசா வர மனிதர்களை கண்டுபிடிக்க முடியும். இப்படி என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க முரட்டு வைத்தியம் பண்ணாதான் தெரியும்னு சொல்லி கேன் சுடுற கண்ணால ஒரு டெமோ காட்டி அதே மாதிரி ஃபேண்டம் அவரை பிடிக்க சொல்ல, அதை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணா வயத்திலே அடி வாங்கி படுத்துடுறாரு புதுசா வந்தவர். ரெண்டாவது வாட்டி அடி வாங்கினதும் சரி பிரச்சனை இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போவோம், என் நண்பன் நோம் கண்டுபிடிச்ச மிஷினை வச்சு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு ரீப்பர் மாதிரி இருக்கிற பொம்மையை வச்சு பெரட்டி எடுக்கிறாரு. அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது லைட்டா ஏதோ லைன்ஸ் வந்ததை பார்த்த யான் இதுக்கு தான் வெயிட் பண்ற மாதிரி பார்க்க எதுவும் வராம மறுபடியும் அடி வாங்கிடுறாரு. அதை பார்த்த ஃப்ளை கடுப்பாகி போக, அடி வாங்கி படுத்தவரை என்னடா பண்ணிட்டு இருந்த நிஜ உலகத்துலன்னு ஃபேண்டம் கேட்டதும் நான் ஒரு ஆர்கிடெக்டா இருந்தேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இங்க ஓசில சாப்பிடுற ஜீவராசிகள் கூட ஒன்னு சேர்ந்துடு, உன்னோட திறமையை வச்சு இங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு ஃபேண்டம். அன்னைக்கு நைட் இவங்க வாழ்ற இடத்துக்கு வர முடியாம வெளியே ரீப்பர்ஸ் அலப்பாஞ்சிட்டு இருக்க ரிடம்ஷன்ன்ற மத வழிபாட்டு கும்பலோட இடத்துக்கு போற மாதிரியும், அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ற மாதிரியும், அதுல இவருக்கு வலுக்கட்டாயமா ஏதோ இன்ஜெக்ஷனை செலுத்தும் போது அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்து வண்டியில ஏறி போகும்போது தான் விபத்து நடந்ததுன்றத கனவுல பார்க்கும்போது, வேலை நேரம் வந்தா வேலை செய்யுங்கடா தூங்காதீங்கன்னு ஃபேண்டம் கத்துறதை கேட்டு எழுந்திருக்கிறாரு. கீழே மத்தவங்க கூட வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ ஆயுதங்களை எடுக்க ஃபேண்டம் கும்பலை கூட்டிட்டு போக, ஆர்கிடெக்ட் மண்டையிலே ஒண்ணு வச்சுட்டு துன்ற சோத்துக்கு வேலை செய்ய, அப்பதான் உடம்புல ஓட்டும்னு சொல்லிட்டு போறாரு. இவன் வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ கூட இருக்கிற பெருசு அடி வாங்குறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா, கோமால இருந்து நினைவு திரும்புற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போன்னு சொல்ல, மேல வந்த யான் நிஜ உலகத்துக்கும் நினைவு உலகத்துக்கும் நேர வேறுபாடாகும். கோமால ஒரு நாள் போறது இங்க ஒரு மாசத்துக்கு மேலையும் போகலாம், அங்க உன்னால நினைச்சதை சாதிக்க முடியாது, ஆனா இங்க அப்படி இல்ல. அதான் சொல்றேன் ஃபேண்டம் பாரு, இங்க வந்தா ரீப்பர்ஸ் கூட சண்டை போட்டு அசாத்திய பலத்தை அடைஞ்சி இப்போ ஒரு லீடரா திகழ்றான், நீயும் வெளியே போனா உன்னோட திறமை வளரும்னு சொல்லி அனுப்பி வைக்க, ஃபேண்டம் ஃப்ளைக்கு ஷூட் பண்ண சொல்லி கொடுக்கும்போது குறுக்குல வந்த ஆர்கிடெக்ட் நந்தி மாதிரி நிக்க, போய் சில்லற வேலை இருந்தா பாரு இங்க ஏன் வந்து நிக்கிறேன்னு ஃபேண்டம் கேட்க, அவனையும் கூட கூட்டிட்டு போன உத்தரவு போடுறாரு யான். வேற வழி இல்லாம அவரையும் கூட்டிட்டு ஆயுதங்களை எடுக்க போறாங்க ஃபேண்டம் டீம். அவங்க போற பாதையில சுத்தி இருக்கிற இடம் வேற லெவல்ல இருக்கு. அப்போ ஒரு ட்ரெயின் டன்னல் கிட்ட வந்ததும் கனவை பத்தி ஆஸ்ட்ரானமர் விளக்கி சொல்ல, கொஞ்ச தூரத்துல ரெண்டு ரீப்பர்ஸ் அவங்களை எட்டி பாக்குது, அது நம்ம கிட்ட வரணும்னா 2 நாள் ஆகும், அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம்னு ஆஸ்ட்ரானமர் சொல்ல, இது எல்லாம் கனவுனா அப்ப அதுங்க யாருன்னு ஆர்கிடெக்ட் கேட்டதும், அது நம்மளாவும் இருக்கலாம், இல்ல ஏற்கனவே கோமால இருந்தவங்களாவும் இருக்கலாம், அது மூளையில இருக்கிற இறந்து போன செல் எல்லாம் ஒன்னு சேர்ந்த உருவம், நம்மளோட மூளையை சாவடிக்க முயற்சி பண்ணும்னு சொல்ல, பாடம் நடத்தினது போதும் வாங்க போலாம்னு சொல்றாரு ஃபேண்டம். ஒரு வழியா அந்த ஹார்பருக்கு வந்ததும் ஜாக்கிரதையா போனும், எதுக்கும் இந்த சூசைட் பாம்பை கையில வச்சுக்கோன்னு கொடுக்க, அது தேவைப்படாது, என்ன நோமோட ஞாபகத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் நம்மள பார்த்தாலே சுடுவாங்க, அவனுங்களை மட்டும் சமாளிக்கணும்னு ஆஸ்ட்ரானமர் சொல்ல, தோ பாருங்க டீம், ஸ்பிரிட் சோல்ஜர்ஸோட கவனத்தை திசை திருப்பட்டும், டேங்க் எனக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும், மத்தவங்க மூக்க நுழைக்காம பொத்துனாப்புல நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும்னு ஃபேண்டம் சொல்லிட்டு போறாரு. பின்னாடியே எல்லாரும் உள்ள போக சோல்ஜர் முன்னாடி வந்த ஃபேண்டம சுட எதுவும் ஆகாம வரத ஆச்சரியத்தோட பார்க்க, ஸ்பிரிட்டோட பவரை யூஸ் பண்ணி அவங்களோட கவனத்தை திசை திருப்பி இருக்காங்க. அந்த கேப்ல பின்னாடி இருந்து அந்த சோல்ஜரை போட்டு தள்ளுறாரு ஃபேண்டம். அந்த ஏடா கூடமா அமைஞ்சிருக்கிற இடத்துல பல சோல்ஜர்ஸ் இருக்க, நாம போக வேண்டிய இடம் அதுதான் பெருசு சொன்னதும் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணா ஈஸியா போயிடலாம்னு ஆஸ்ட்ரானமர் சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மேல இருக்கிற சோல்ஜரை கையெறி குண்டு போட்டு சிதைக்கிறாரு ஃபேண்டம். உடனே அலாரம் ஆக்டிவேட் பண்ணதும் சோல்ஜர்ஸ்லாம் சுத்து போட ஃபேண்டம் 3 சோல்ஜர்ஸை துவம்சம் பண்ண, மத்தவங்க மேல இருக்கிற 3 பேரை சமாளிக்க முக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஸ்ட்ரானமர் குண்டடி பட்டதும் வேற வழி இல்ல கிரனேட போடுன்னு டேங்க் கிட்ட சொன்னதும், அவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல போட்டு பாக்குறேன்னு வீசி எறிய லக்குல மேல போய் வெடிச்சு செதறுது. அதுல 3 சோல்ஜர்ஸும் மட்டையாவறாங்க. ஆனா ஃபேண்டம் துப்பாக்கியே யூஸ் பண்ணாம 3 சோல்ஜர்ஸையும் செதைச்சு தள்ளுறாரு. அப்போ கார்ல வர சோல்ஜர்ஸை சமாளிக்க ஃபேண்டம் மேல போக டேங்கை கவர் பண்ண சொல்றாரு. கீழே இருந்து டேங்க் அவங்கள சுட்டு சமாளிக்க, அந்த இடத்துக்கு தவழ்ந்து போன ஃபேண்டம் அவங்கள போட்டு தள்ளிட்டு
கீழ இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் மேல காரையே தள்ளி விட்டு கொடூரமா கொலை பண்றாரு. இன்னும் 2 சோல்ஜர்ஸ் டேங்க சுட்டு தள்ள ஸ்பிரிட்டோட உதவியினால அஸ்ட்ரானமர் அவங்கள கொன்னுடுறாரு. டேங்கோட காயத்தை ஃப்ளை குணப்படுத்துறாங்க. அப்ப ஃபேண்டம் ஒரு சோல்ஜரை போட்டு தள்ளிட்டு இருக்கப்போ, உன்னால இங்க ரீப்பர்ஸ் வரப்போகுது, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு அஸ்ட்ரானமர் கேட்க, இவன் சொல்றது உண்மையான ஸ்பிரிட் கிட்ட கேட்டதும் செக் பண்ணிட்டு இப்போதைக்கு ரீப்பர்ஸ் எதுவும் பக்கத்துல இல்லன்னு சொல்ல, அஸ்ட்ரானமரை கழுத்தை பிடிச்சி இனிமே இந்த குரல வசதி பேசுற வேலையை வச்சுக்கிட்ட குடலை உருவி போட்டுருவேன், புரியுதா? இங்க நான் தான் எல்லாம் பார்த்து பேசுங்கன்னு மிரட்ட டோரை ஹேக் பண்ணி ஓபன் பண்றாரு நோம். உள்ள போனதும் அங்க இருக்கிற பெரிய சப்மரைனை பார்த்து வாயை பொளக்க, அதுல இருக்கிற டொர்பிடோஸை எடுத்தோம்னா நமக்கு தேவையான வெடிபொருள் கிடைக்கும்னு சொல்ல எல்லாரும் அதை எடுக்க போறாங்க. கீழே 2 பேர் சங்கிலியால கட்டி இழுக்க, மேல இருக்கிற 2 பேர் அதை பதமா வெளியே எடுக்கிறாங்க. அப்போ ரீப்பர்ஸ் வரதை பார்த்ததும் எல்லாரும் அலற, இப்போ உனக்கு நிம்மதியான ஃபேண்டமை பார்த்து அஸ்ட்ரானமர் கேட்டதும் டார்பிடோவை எடுக்கிறவங்க இங்கே இருங்க, மத்தவங்க வாங்க கிளம்பலாம்னு ஃபேண்டம் சொல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அதை கீழே இறக்க நான் முயற்சி பண்றேன்னு ஆர்கிடெக்ட் சொன்னதும் உதவி செய்ய ஃப்ளையும் அஸ்ட்ரானமரும் வராங்க. கிட்ட வர ரீப்பர்ஸை ஃபேண்டம் சுட முயற்சி பண்ணும்போது ஸ்பிரிட் அவரை தடுத்ததும் சுட்ட புல்லட்ஸ் எல்லாம் சங்கிலி மேல பட கீழே இருக்கிறவங்க அதை கைவிட்டுடுறாங்க. அந்த டார்பிடோவோட சேர்த்து மேல இருக்கிறவனும் கீழே விழ சரியான டைமிங்ல அவங்கள காப்பாத்த ஒரு ரேம்பை உருவாக்குறாரு ஆர்கிடெக்ட். அதுல சறுக்கிட்டு வர டார்பிடோவை கீழே மோதாம தடுத்து ஆர்கிடெக்ட ஆச்சரியமா பார்த்த ஃபேண்டம் எல்லாரையும் கிளம்ப சொல்றாரு. ரீப்பர்ஸ் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சு அவங்க இடத்துக்கு வந்ததும் எல்லாரும் ஆர்கிடெக்ட பத்தி பெருமையா பேச, ஃபேண்டம் அவரோட திறமைய பல விதத்துல பயன்படுத்தலாம்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ நாம ஏதோ ஒரு ஐலாண்டை தேடி போகாம இந்த ஆர்கிடெக்டோட திறமையை வச்சு ஒரு ஹைடெக் சிட்டியை உருவாக்கினா ரீப்பர்ஸோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு நாம உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். இந்த மிஷனுக்கு அஸ்ட்ரானமர் தலைமை எடுத்து நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போவார்னு யான் சொன்னதும், நான் இன்னைக்கு வேணும்னா கொஞ்சம் ஓவரா போயிருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லைன்னு ஃபேண்டம் கெஞ்சினாலும் இது ரொம்ப முக்கியமான மிஷன், இதுல சொதப்பலே இருக்க கூடாதுன்னு யான் சொல்ல, அப்ப இவங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைகளையும் சொல்லுங்க, ஏன் மறைக்கிறீங்கன்னு ஃபேண்டம் கேட்டதும் ரொம்ப பேசாம உள்ள போய் உட்காருன்னு மிரட்டி அனுப்புறாரு யான். இவ்வளவு பெரிய விஷயத்தை கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு ஆர்கிடெக்ட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்கலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் லைன்ஸ் மட்டும் தான் வருதே தவிர மாடல் வரமாட்டேங்குது. அதை பார்த்த ஃப்ளை ரேம்பை உருவாக்கும் போது ப்ளூ பிரிண்ட் வரைகிற மாதிரி பண்ணீங்கல்ல, அது போல முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் ஆர்கிடெக்ட் காத்திலேயே பென்சிலால வரைய பில்டிங்கோட 3D மாடல் உருவாகுது. அதை தொட்டு பார்த்த ஃப்ளை, உன் ரூம்ல உன்னோட ஞாபகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பார்க்கலாமான்னு கேட்க, தாராளமா பாருங்கன்னு ஆர்கிடெக்ட் சொல்லி கூட்டிட்டு போறாரு. உள்ள வந்து அந்த தத்ரூபமான காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட, நான் டிசைன் பண்ண பிளான் பத்தி பேச போன இடத்துல பொறி வச்சு பிடிக்க முயற்சி பண்ணாங்க, அதுல இருந்து தப்பிக்கும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருக்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, இப்படி ஒரு புளிப்பான கதையை நம்ப முடியலன்னு ஆர்கிடெக்ட் கேட்க, ஏன் நம்ப முடியல, உனக்காச்சு இவ்வளோ ஞாபகம் இருக்கே, எனக்கு யார் கூடவோ வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நிறைவேறாத மாதிரி யோசனைகள் தான் வருதுன்னு ஃப்ளை சொன்னதும், யான் சொன்ன மாதிரி வெளியே நம்மளால நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாம போயிருக்கலாம், இங்கதான் நான் இருக்கலன்னு நங்கூரத்தை நச்சுன்னு போட்டதும் ஃப்ளை மடங்கிடுறாங்க. உடனே 2 பேரும் கிஸ் பண்ண அதை வெளியே வெறுப்போட வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புறாரு ஃபேண்டம். அடுத்த நாள் எல்லாரும் வாழ்றதுக்கு ஒரு இடத்தை தேடி போறதுக்கு கிளம்ப, ரீப்பர்ஸ் வராத பாதையை அஸ்ட்ரானமர் சூஸ் பண்ணி விலக்கிட்டு இருக்கிறத கேட்ட ஃபேண்டம் சூசைட் பாம்பை எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு வழியா எல்லாரும் அந்த வேனை விட்டு வெளியே வந்ததும் ஆர்கிடெக்ட் கிட்ட உருவாக்க போற ஐலாண்ட்ல என்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு சொல்ல, ரீப்பர்ஸ் துரத்திட்டு வர்றத ஸ்பிரிட் உணர்ந்து எல்லார்கிட்டயும் சொன்னதும் பலரும் பீதி அடைறாங்க. அப்போ நீ தான் லீடர், என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னு அஸ்ட்ரானமர் கிட்ட யான் கேட்டதும், இந்த விஷயத்துல நம்ம ஃபேண்டம் தான் அனுபவசாலி, அவங்க கிட்ட கேட்போம்னு ஐடியா கேட்டதும், சண்டை போட முடியாதவங்களை இங்க இருக்க வச்சுட்டு காவலுக்கு டேங்க நிக்க வைங்க, மத்தவங்க தசைக்கு ஒரு பக்கம் போய் சேஃபான ரூட்டை பார்த்து சொல்லுங்கன்னு ஃபேண்டம் கொடுத்த ஐடியா படி ஆர்கிடெக்டையும் வேவு பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ஏரோப்ளேன் இருக்கிற இடத்துக்கு வந்து ஆச்சரியத்தோட பார்க்க, பின்னாடி அவரை போட்டு தள்ள வந்த ரீப்பரை டேங்க் சுட்டு படுக்க வச்சுட்டு, உன்னோட பாதுகாப்புக்காக என்னை யான் அனுப்பி வச்சாருன்னு சொல்லி ஆர்கிடெக்ட கூட்டத்துக்கு கூட்டிட்டு வராரு. மத்தவங்க கிட்ட ரீப்பர்ஸ் கிட்ட வந்துடுச்சுன்னு டேங்க் சொல்ல, அங்க வந்த ஃபேண்டம் ஆர்கிடெக்ட போட்டு தள்ளலாம்னு அவர் பாக்கெட்ல வச்ச சூசைட் பாம்பை எடுத்து டீஆக்டிவேட் பண்றாரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஃபேண்டம் தான் ரீப்பர்ஸை வர வச்சாருன்னு தெரிஞ்சதும், நான் அதுக்கு காரணம் இல்லைன்னு மழுப்பி சொல்லும் போது அவரோட அடிப்பட்ட கை இப்ப ரீப்பர்ஸ் போல மாற ஆரம்பிக்குது. நான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வரல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த யான் தான் ஃபேண்டம் சொன்னதும் அவரை சுட்டுடுறாரு யான். ஆனாலும் ஃபேண்டம்க்கு ஒன்னும் ஆகாம சுட்ட இடத்துல கருப்பு லிக்விடா ஒளிவிட்டு இருக்க, எதுவும் பேசாம அஸ்ட்ரானமரை தள்ளிட்டு ஓடுறாரு ஃபேண்டம். எல்லாரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போன்னு யான் சொல்ல, அதுக்குள்ள அங்க வந்த ரீப்பர் பல பேரை குத்தி கொள்ள ஆரம்பிக்குது. அதை தடுக்க ஆர்கிடெக்ட் செவுத்த உருவாக்கலாம்னு முயற்சி பண்ண, யான் அவரை தடுத்து பஸ்ஸுக்கு போக சொல்றாரு. ரீப்பர்ஸ் மத்தவங்களை கொல்றதை பார்த்த ஃபேண்டம் பாம் ஆக்டிவேட் பண்ணி அதுங்களை போட்டு தள்ள ரெடியாக, அவரை பார்த்துட்டு எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுதுங்க ரீப்பர்ஸ். மத்தவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி யான் மட்டும் வேன்குள்ள போக, மத்த 5 பேரும் சுத்து போட்ட ரீப்பர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்போ திடீர்னு சுத்தி இருக்கிற இடம் பிரகாசமா மாற ஆரம்பிக்குது. ஆர்கிடெக்டோட பிரெயின்
பிரெயின்ல உள்ள நியூரான்ஸ்லாம் செயல்பட்டு கோமால இருந்து கண்ணை திறக்கிறாரு. அப்பதான் அவருக்கு நடந்தது என்னன்னு ஞாபகம் வருது. அவர் கூட கார்ல வந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஃப்ளை தான்னு அவரோட ஹைடெக் சிட்டி கனவை ரெடம்ஷன்ன்ற மத வழிபாட்டு குழு பரிசீலனை பண்ணி அதை செயலாக்க இவரை மட்டும் தனியா வர சொன்னாங்க. ஆனா கூட ஃப்ளையும் வர அவங்கள உள்ள விட மாட்டோம், நீங்க எங்களோட தலைவரை பார்க்க தனியா தான் வரணும்னு சொல்ல எதுக்கும் பாதுகாப்புக்கு ஷாக்கரை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க ஃப்ளை. பெரிய மாளிகை மாதிரி இருந்தாலும் உள்ள ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கிற தலைவரை பார்த்து அவரோட பிளானை காட்டினதும் சும்மா பொட்டி பொட்டியா பில்டிங்கை கட்டினாலும் பார்க்க பிரம்மி பூட்டும் விதத்துல இருந்தாதான் பார்க்கறவங்க வாய பொழப்பாங்கன்னு அந்த ஆர்கனைசேஷன் தலைவரான யான் சொல்றாரு. நீ கட்ட வேண்டிய பில்டிங் இங்க இல்ல வேற இடத்துலன்னு சொல்லி கோமா உலகத்துல இருக்கிறவங்களோட நெஜ உடம்ப உயிரோட வச்சு பாதுகாக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து எங்க ஆர்கனைசேஷன்ல மூளையை பத்தி ஆராய்ச்சி பண்ணப்போ கோமால இருக்கும்போது நம்ம மைண்ட்ல ஓடுற விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமா உருவாக்கின இடத்தை பத்தி பார்க்க ஆசைப்படுறியான்னு பொடி வச்சு பேச ஆர்கிடெக்ட் எனக்கு வேற வேலை இருக்குன்னு எஸ் ஆகலாம்னு பார்த்தா சுத்து போட்ட டாக்டர்ஸ்லாம் அவருக்கு கோமா ஊசி போட வர ஃப்ளை கொடுத்த ஷாக்கரை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஃப்ளை ரிவர்ஸ் கியர்ல கார்ல எடுத்துட்டு வரும்போது அதுல ஏறி போகும்போது தான் விபத்து நடந்திருக்குது. இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சு கோமால இருந்து எழுந்து பார்த்ததும் பக்கத்துல இருக்கிற ஃப்ளையை பார்க்க உனக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் தான் அவளை கோமாக்கு அனுப்பணும், ஆனா கோமா உலகத்துல பல மாசங்கள் கடந்த மாதிரி இருக்கு பாத்தியான்னு யான் சொன்னதும் யாருடா நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு கேட்க ஜஸ்ட் இந்த உலகத்தை மாத்த நினைக்கிற ஆராய்ச்சியாளர்கள்ல நாங்களும் ஒருத்தங்க அவ்வளவுதான், என்ன இதெல்லாம் ரிசர்ச் பண்ண எக்கச்சக்கமா காசு தேவை, அதான் காசு சம்பாதிக்க கர்த்தரை அணுகணும், அவரை வச்சு மக்களை எங்க பக்கம் இழுத்தோம், அதுல வந்த ஃபண்ட்ஸ் மூலமா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம், இந்த கோமா உலகத்தை நமக்கு முன்னாடியே எஜிப்சியன்ஸ் பார்த்திருக்காங்க, அதோட சித்தாந்தத்தை இதுல புகுத்தணும், அதை நிறைவேற்ற உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தோம் அவ்வளவுதான் கொள்கை விளக்கத்தை சொல்ல இத பத்தி உங்களுக்கு தெரியுமான ஆர்கிடெக்ட் கேட்டதும் ஃபேண்டம் உள்ள கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவனோட நெஜ உலகத்துல கால்களை இழந்து வாழ்றத பத்தியும் எப்படி இங்க வந்தான்ற ஞாபகமும் வந்துச்சு. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம கோமா உலகத்துல சந்தோஷமா தான் இருந்தான். என்ன ரீப்பர்ஸ் அவனை பிடிச்சதால அவனோட மூளையில இறந்து போன செல்ஸ் ஆக்கிரமிச்சிடுச்சு, அவனால பல பேர் இறந்து போனாங்க. இப்போ உன்கிட்ட இந்த கதையை சொல்ல வேண்டியதா போச்சு, என்ன நம்பி இதுல வந்தவங்களுக்கு பல வருஷம் வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி சொர்க்கத்தையும் காட்டி பொழப்பு ஓட்டிடுவேன், எவன் வேணாம்னு சொல்லுவான்னு யான் கேட்க இது முட்டாள்தனம் என்னை விட்டுருங்க நான் போறேன்னு ஆர்கிடெக்ட் கேட்க நீ கூட்டிட்டு வந்தியே ஒரு பொண்ணு அதை ரீப்பர் தாக்குனா என்ன ஆகும் தெரியுமான்னு யான் கேட்டதும் அவளை விட்டுருங்க நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு ஆர்கிடெக்ட். அப்படிவா வழிக்குன்னு சொல்லி மறுபடியும் சீரமை இன்ஜெக்ட் பண்ணி கோமாக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அங்க இருக்கிற இஜிப்ட சேர்ந்த போட்டோவை பார்க்க உனக்கு இன்ஜெக்ட் பண்ண சீரமால நீ ஈஸியா அஸ்ட்ரானமரை கண்டுபிடிச்சிடுவ, அவன் சொல்ற இடத்துல நீ காட்டின ப்ளூ பிரிண்ட் படி இடத்தை உருவாக்கிடு, அங்க இருக்கிற பேக் டோர் வழியா உங்க 2 பேரையும் நான் பாதுகாப்பா வெளியே அனுப்பிடுறேன்னு யான் சொன்னதும் அமைதியா கோமாக்கு போயிடுறாரு. மறுபடியும் முதல்ல எழுந்தா மாதிரி அவரோட பிளாட்ல எழுந்திருக்க இந்த வாட்டி போட்டோ முத கொண்டு எதுவும் அழியாம பக்காவா இருக்கு. உடனே அவங்க எங்க இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்க ரீப்பர்ஸ் கிட்ட மாட்டினவங்க குண்டு போட்டு ஒண்ணுத்த போட்டு தள்ளிட்டு கடைசி குண்டை வச்சு எப்படி பொழைக்கிறதுன்னு யோசிக்கும் போது புதுசா ஒரு பிரிட்ஜ் உருவாகி ரீப்பர் மேல விழுந்து நசுக்கிடுது. அதுல வந்து ஆர்கிடெக்ட் எல்லாரும் வாங்க போலாம்னு கூப்பிட நெஜ உலகத்துல யான் ஆர்கிடெக்ட பார்த்துட்டு கோமா உலகத்துக்கு போறாரு. எல்லாரும் ஐலாண்ட உருவாக்க போற இடத்துக்கு வந்ததும் மத்தவங்க கிட்ட இது வெறும் கனவுதான ஆர்கிடெக்ட் உண்மையை சொல்ல பின்னாடியே வந்த யான் வளரி தள்ளினது போதும் உருவாக்க ஆரம்பின்னு சொன்னதும் ஆர்கிடெக்ட் காத்துல வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹைடெக் சிட்டியை உருவாக்குறாரு. அதை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போய் நிக்க இதுக்கு மேல நெஜ உலகம் நமக்கு எதுக்குன்னு யான் சொன்னதும் அதான் நீ கேட்டதை பண்ணிட்டல்ல எங்களை இங்க இருந்து போக விடுன்னு ஆர்கிடெக்ட் கேட்க ஸ்பிரிட்டோட கசப்பான நெஜ வாழ்க்கையை பத்தியும் டேங்கோட கொலகார வாழ்க்கையை பத்தியும் அஸ்ட்ரானமரோட ஆட்டிசம் பத்தியும் சொல்லி நெஜ உலகத்துல வாழ்றதுக்கு இந்த உலகம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியா ஆர்கிடெக்ட் கிட்ட ஏன்பா நீ இந்த டிசைனை எத்தனை பேர் கிட்ட எடுத்துட்டு போயிருப்ப, யாருன்னா உன்னை ஆதரிச்சாங்களா, இல்ல அப்புறம் இதனால உன் கூட இருந்த ஃப்ளையையும் ஒதுக்குன, யோசிச்சு பாரு நீ நினைச்சதை இங்கதான் உன்னால கட்ட முடிஞ்சதுன்னு சொன்னதும் ஃப்ளைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. யான் சொன்னதை கேட்ட மத்தவங்க எல்லாம் இங்கேயே தங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒத்துக்காத யான் விஷயம் தெரிஞ்ச உங்களை உள்ள விட்டா புதுசா வரவங்க கிட்ட பதுசா இந்த உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், அதான் எல்லாருக்கும் செய்வனை வச்சுட்டு தான் உள்ள வந்திருக்கேன்னு யான் சொல்ல டேங்க் சாம்பலா முறையிறாரு. என்ன பாக்குறீங்க நெஜ உலகத்துல ஆக்சிஜன் சப்ளைய ஒருத்தருக்கா நிறுத்துறாங்க, அதான் இந்த சம்பவம்னு சொல்லிட்டு யான் போக அவரை தடுக்கலாம்னு ஆர்கிடெக்டும் அஸ்ட்ரானமரும் முயற்சி பண்ண அசால்ட்டா தடுத்துட்டு பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு கூலா போறாரு. வெளி உலகத்துல 15 செகண்ட்னா இங்க 15 நிமிஷம் இருக்கிறத புரிஞ்சு ரூம்ல தத்ரூபமா இருக்கிற ஆர்கிடெக்டோட கனவை தேடி போறாங்க 3 பேரும். ஸ்பிரிட் அவங்க முடிவை ஏத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து சாம்பலா போயிடுறாங்க. 3 பேரும் எதையோ தேடி ஓடுறத பார்த்த யான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. வேன் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் மேல ரீப்பர்ஸ்லாம் சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயந்ததும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு ஆர்கிடெக்ட் சொல்லிட்டு உள்ள போறாரு. அங்க சாம்பிளுக்கு செஞ்ச மிஷினை ரீப்பர்ஸ் கூட மோத விட்டு ஆர்கிடெக்ட் ரூம் செவுத்துல இருக்கிற கனவுலகத்துக்கு போக உள்ள கிளைமேட்
கிளைமேட்டும் சரி இடமும் சரி ஏடகூடமா தான் இருக்கு. உள்ள வந்ததும் ஒரு ரூம்லயும் நீர்வீழ்ச்சி, ரயில்வே ஸ்டேஷன், பீச்லாம் இருக்க, கடைசி ரூமை திறந்து பார்த்தா பெரிய சிட்டி தான் இருக்கே தவிர ஹாஸ்பிட்டல் ரூமே இல்ல. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு அஸ்ட்ரானமர் கிட்ட கேட்டதும், ரூம்ல நீ பார்த்த அடையாளங்கள் எதனா இருந்தா அதை பத்தி யோசி, அப்போ உனக்கு ரூம் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னதும் ஆர்கிடெக்டுக்கு எஜிப்சியன்ஸ் பெயிண்டிங் பத்தி ஞாபகம் வர, வெளியே வந்தா அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது இடமா காட்சி அளிக்குது. அப்போ அஸ்ட்ரானமரும் சாம்பலா மறைஞ்சு போயிடுறாரு. அங்க வந்த யான் ஆர்கிடெக்டோட ஞாபக சக்தியை பாராட்ட, ஆர்கிடெக்ட் அவரை சமாளிச்சு ஃப்ளைய ஓட சொன்னதும், என்னை தாண்டி உங்களால ஒன்னும் பண்ண முடியாது, மனிதர்களோட எல்லா உணர்ச்சிகளும் மூளையில இருந்து தான் வெளிப்படும், இந்த மனசாட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆர்கிடெக்ட போட வர, பின்னாடி இருந்து ஒரு ரீப்பர் யானை போட்டுடுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஃபேண்டம் தான். யானை போட்டு தள்ளிட்டு ஆர்கிடெக்டையும் ஃப்ளையையும் பார்த்துட்டு எதுவும் பண்ணாம இருக்க, ரெண்டு பேரும் அந்த சிலைகளை நோக்கி போனதும் பிரகாசமா ஒளி வர, பின்னாடி ஃப்ளை சாம்பலா மறைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்குள்ள கோமால இருந்து எழுந்திருக்கிறாரு ஆர்கிடெக்ட். அவரோட செயற்கை சுவாசத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ளையோடதையும் எடுத்ததும் அவங்களும் உயிரோட திரும்பி வராங்க. அவங்கள அன்போட தழுவ அங்க வந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க யானோட பிரெயின் டேமேஜை பார்த்து அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போக அவங்கள தடுக்காம அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேரும் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி வந்து பிளாட் கட்டுற வேலையை பார்க்கறாரு ஆர்கிடெக்ட். அவருக்கு உறுதுணையா இருக்கிறாங்க ஃப்ளை. அந்த ஆர்கனைசேஷன் மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்க முடியலன்றதால அவங்களோட பொழப்பு ரொம்பவே சிறப்பா போகுது. அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்த லெட்டரை ஃப்ளைக்கு தெரியாம படிச்சு பார்த்து அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான காசை முன்னாடி டிசைன் பண்ண ஹைடெக் சிட்டியை கோமா உலகத்துல மறுபடியும் கட்டி கொடுத்து சம்பாதிக்கிற எண்ணத்தோட லெட்டரை ஒளிச்சு வச்சுட்டு ஃப்ளை கூட வெளியே போறாரு. இதோட படம் முடியுது. இந்த படத்துல வர மாதிரி ஒரு வேலை கண்டுபிடிச்சா குதூகலமா போய் டெஸ்ட் சப்ஜெக்டா தலையை விடுற ஆட்டு மந்தையில நானும் ஒருத்தனா தான் இருப்பேன். சும்மா பிரம்மாண்டமான கனவுலகத்துல வள கசக்குமா என்ன? ஃப்ரீயா விடுங்க. இந்த படத்துல சிஜி ஒர்க் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியே ஆகணும். ஒரு இடமும் பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.